சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. விஜய் டெலிவிஷன்ல ராஜாராணி சீசன் 2 சீரியல் இப்போ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா 200 எபிசோட்ஸ் ரீச் ஆயிடுச்சு. இந்த சக்சஸை செலிப்ரேட் பண்ற விதமா ராஜாராணி சீசன் 2 சீரியல்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. விஜய் அர்ச்சனா அவர்கள் லைவ் கூட வந்திருக்காங்க. இந்த சீரியலோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் என்னதான் ஆன் ஸ்கிரீன்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்க எல்லாரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. அந்த விதத்துல விஜய் அர்ச்சனா அவர்களும் அவங்களுடைய சீரியல் மாமியாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபன்னியான ரீல் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஆலியா மானசா, விஜய் அர்ச்சனா அப்புறம் விஜய் பிராத்து எல்லாரும் சேர்ந்து ரீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரீல் என்ன பாட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமே அந்த சாங்க்கு தான் பண்ணியிருக்காங்க. இப்படி ரொம்பவே சந்தோஷமா ஃபன்னியா நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சக்சஸை கொண்டாடுற விதமா. ராஜாராணி சீசன் 2 சீரியல்ல மாமனாரா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சைவம் ரவி அவர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ராஜாராணி தொடரின் 200வது நாள் எபிசோடு ஒளிபரப்பாகுது. இதுக்கு நான் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். முதல்ல எங்களோட நன்றி எங்களுடைய டைரக்டர் பிரவீன் சார் மற்றும் இபி ஜான் சார். இந்த தொடரில் சிறப்பாக நடித்து கொண்டிருக்க எங்களுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் நான் இந்த நாளில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொடரை வெற்றிகரமாக இந்த 200வது எபிசோடு ஒளிபரப்பாகுது. இதை மேலும் தொடர்ந்து ஒரு 1000 எபிசோடு வரைக்கும் ஒளிபரப்பாக செய்ய வேண்டியது உங்களோட கையில் இருக்கு. நேயர்களாகிய நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஒரு சீரியல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுடைய சீரியல்ல எந்த ஒரு செலிப்ரேஷன் வந்தாலுமே அது அவங்களுடைய ஃபேமிலியிலே நடக்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனம் அவர்களுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ற வகையில கம்பம் மீனா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தங்கம் எங்கள் தனத்திற்கு வளைகாப்பு, தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. கூடவே இன்னும் ஒரு க்யூட்டான வீடியோவும் போட்டிருக்காங்க. எப்படி இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இன்னொரு பக்கம் தனம் அவங்களுடைய வளைகாப்புக்கு ரொம்பவே அழகா பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு நிறைய நகை போட்டுக்கிட்டு க்யூட்டா ரெடி ஆயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி தனம் கெட்டிங் ரெடி ஃபார் ஹர் பேபி ஷவர் அப்படின்னு சொல்லி சுஜிதா அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்னா இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணாம இருப்பாங்களா என்ன? கண்ணன், முல்லை, ஐஸ்வர்யா, ஜீவா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குத்து பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. தனம் அப்புறம் அவங்களுடைய அண்ணா, அண்ணி, அப்புறம் தனமுடைய மாமா எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே பாசமா ஒரு ரீல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரீல் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மட்டும் இருந்தா போதுமா? யாராவது பாட்டு பாடணும் இல்லையா? அந்த வேலையை ஜீவா பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடி அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, வா ஸ்ருதி போலாம் அப்படின்னு கூப்பிட்டேன், என் கூட வராம அது வேற எங்கேயோ போயிடுச்சு, அதை மட்டும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபன்னியா போட்டிருக்காரு. காவியா ஓமேல ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி சோலோவா ரீல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே ஜாலியா அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin.